அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிச்சாளர்களே, நீண்ட நாட்களாக பல மாணவர்கள், மாணவிகள் மூலமாக எதிர்பார்க்கப்பட்ட, கேட்கப்பட்ட ஒரு பாடத்திட்டத்தை தான் இப்பொழுது நாம் இன்ஷா அல்லாஹ் அறிமுகப்படுத்த இருக்கிறோம். அதாவது தத்பீகுத் தஜ்வீத். தஜ்வீத் சட்டதிட்டங்களை நடைமுறைப்படுத்தி, பொருத்தி, சரியான முறையில் குர்ஆனை ஓதுவதற்கான ஒரு பயிற்சி வகுப்பு. தஜ்வீத் கோர்சஸ் பாடத்திட்டங்கள் நிறைய மாஷா அல்லாஹ் நம்ம படிச்சிருக்கிறோம். நம்மில் பல சகோதர, சகோதரிகள், மாணவ, மாணவிகள் வந்து தஜ்வீத் கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ண நிறைய பேர் நம்மில் இருக்கோம். நம்மளும் நிறைய கோர்சஸ், பேட்சஸ வந்து மாஷா அல்லாஹ் வெற்றிகரமாக நிறைவுபடுத்தியிருக்கிறோம், வெளியேறியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதில் போதுமான அளவுக்கு கற்ற தஜ்வீதின்படி குர்ஆனை ஓதுவதற்கான ஒரு பயிற்சி வாய்ப்பு கிடைத்ததானா, மிக குறைவாக தான் கிடைத்தது. எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு எதார்த்தம் தான். தஜ்வீத் என்பது பயிற்றுவிக்கப்படுகிறது. ஆனா, அந்த தஜ்வீத் முறைப்படி ஓத வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு, சூழ்நிலை, நேரம் என்பது இல்லாமல் போவதின் காரணத்தினால் அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகத்தான் இருக்கிறது. அதனால தஜ்வீதின் எதார்த்தத்தில் எடுத்துக்கிட்டோம்னா, தஜ்வீதினுடைய எல்லா சட்டத்தையும் படிச்சிருப்பாங்க. நிறைவான அதிகமான சட்டத்திட்டங்கள படிச்சிருப்பாங்க. கேள்விகள் இந்த தியரிட்டிக்கலா கேட்டோம்னா, புட்டு வைப்பாங்க. 100க்கு 100 மார்க் வாங்கிருவாங்க. ஆனா ஓத வச்சு பார்த்தோம்னா, அதுல வந்து நிறைய குறைகள் இருப்பத வந்து எதார்த்தத்துல நம்ம பார்க்க முடியும். கல்கலாவுடைய சட்டத்த புட்டு புட்டு வைப்பாங்க. ஆனா கல்கலா கரெக்ட்டா செய்வாங்களான்னா, அதுல தான் நிச்சயமா ஒரு கேள்விக்குறி இருக்கும். இந்த மாரி உதாரணத்துக்கு நிறைய விஷயங்கள நம்ம சொல்லலாம். ஸோ மிக முக்கியமானது என்பது இம்ப்ளிமெண்டேஷன் தான். பிராக்டிகல் தான். இப்ப தியரிட்டிக்கலா படிக்கக்கூடிய தஜ்வீத் என்பதற்கான பிராக்டிகல் செஷன், இது நீண்ட நாட்களாக இதற்கான ஒரு முயற்சி எடுக்கப்பட்டு, அதுக்கான சரியான சூழ்நிலை அமையவில்லை. அல்ஹம்துலில்லாஹ் நம்மிடத்தில் தஜ்வீத் பயின்ற மாணவ, மாணவிகளுக்காகவும், பொதுவாகவே தஜ்வீத் எங்கேயோ கற்றிருக்கக்கூடியவர்கள், தஜ்வீத் முறைப்படி ஓத வேண்டும். இன்னும் தன்னுடைய தஜ்வீதை சரிப்படுத்தி குர்ஆனை ஓதும் பொழுது முறைப்படி திருத்தமாக எந்த விதமான லஹன்கள், சிறிய பிழை, பெரிய பிழைகள் இல்லாமல் ஓத வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கான, குர்ஆன் வாசகர்களுக்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இன்ஷா அல்லாஹ் இந்த தத்பீக் தஜ்வீத், அதாவது தஜ்வீத் இம்ப்ளிமெண்டேஷன் கோர்ஸ், டிஐசி எனக்கூடிய இந்த கோர்ஸ நம்ம இன்ஷா அல்லாஹ் நடைமுறைப்படுத்த இருக்கிறோம். ஆக இதையும் 4 மாத பாடத்திட்டமாக இன்ஷா அல்லாஹ் செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை இதை நாம் நடத்தலாம் என்ற ஒரு முயற்சி இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு நாம் எடுத்திருக்கிறோம். இதில் நாம் எதை கற்றுக்கொள்வோம், எதை ஓதப் போறோம் அப்படின்னு சொன்னா, குர்ஆனுடைய இறுதி 5 ஜுசுக்கள், ஹாமீம்லிருந்து 26லிருந்து அம்ம ஜுஸ் 30ஆம் ஜுஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய சூறாக்கள். இதுல அதிகமான சூறாக்கள் இடம்பெறுகிறது. குர்ஆனுடைய இறுதி 5 ஜுசுக்கள வந்து அதாவது விவரம் உள்ளவங்களுக்கு தெரியும். அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் மிக முக்கியமானது. அந்த 5 ஜுசுக்களையும் மனனம் செய்தவர்கள் அல்லது அதை சரியான முறையில் ஓத கற்றுக்கொண்டவர்கள் முழு குர்ஆனையுமே இலகுவாக ஓத முடியும். அந்த அடிப்படையில் இறுதி 5 ஜுசுக்களை ஒவ்வொரு மாணவர் மூலமாகவும் இன்ஷா அல்லாஹ் ஓத வைத்து கேட்டு நம்ம வந்து அதை சரிப்படுத்துவோம். ஸோ 5 ஜுசு தரோவா நம்ம இன்ஷா அல்லாஹ் கம்ப்ளீட் பண்ணுவோம். காம்ப்ளிமென்டரியா அதோட சேர்ந்து ஒரு 5, 10 நிமிடங்கள் ஒவ்வொரு நாளிலும் நம்ம என்ன ஒரு நாளைக்கு உதாரணத்துக்கு ஒரு 3 பக்கம் படிக்க போறோம் அப்படின்னா, அந்த 3 பக்கங்களுடைய சுருக்கமான ஒரு தீம் என்ன? அதனுடைய ஒரு விரிவுரை என்ன? என்பதை ஒரு சுருக்கமா ஒரு அவுட்லைன் அந்த 3 பக்கங்கள்ல இததான் அல்லாஹ் தஆலா சொல்றான் அப்படிங்கிறத ஒரு 5 டூ 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு எக்ஸ்ப்ளைன் நான் பண்ணிடுறேன். அதுல நம்ம அத பத்தி சுருக்கமா தெரிஞ்சுட்டு, இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய இம்ப்ளிமெண்டேஷன் தஜ்வீத் கிளாஸஸ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மாணவர்கள் அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறு எல்லாருக்குமே இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பளிக்கப்படும். ஓதுவதை கேட்பதன் மூலமாகவும் கூட, உதாரணத்துக்கு ஒருத்தங்க சைலன்ட்டாவே இருக்காங்கன்னு வச்சுக்கிறோம். 4 மாசம் ஒருத்தங்க ஓதியே காட்டல. உதாரணத்துக்கு சொல்றேன். அப்படி யாரும் இன்ஷா அல்லாஹ் நம்மள இருக்க மாட்டோம். அப்படி இருந்தாலுமே கூட உள்வாங்கி இந்த 4 மாதங்களில் மாணவர்கள் ஓதி காண்பிக்கப்பட்டு, அதனுடைய சட்டதிட்டங்கள் தெளிவுபடுத்தப்பட்டு, பிழைகள் அது கண்டறியப்பட்டு, அந்த நுணுக்கமான பிழைகளை எடுத்து நம்ம சொல்லி, அதுல இருக்கக்கூடிய தஜ்வீத் சட்டதிட்டங்களை நம்ம எடுத்து சொல்வதை கேட்டு உள்வாங்குவதன் மூலமாக கூட இது மிகப்பெரிய ஒரு பலனாகத்தான் இருக்கும். அதிலயும் மாற்று கருத்தில்ல. அதையும் தாண்டி நம்மளுடைய பங்களிப்பை கொடுத்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஓதி காமிச்சு இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய ரிசைட்டேஷன் லெவலை நம்ம கண்டிப்பாக அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும், நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்காக இந்த பாடத்திட்டத்தை நம்ம பயன்படுத்திக்குவோம். 5 ஜுசுக்களை நாம் நிறைவுபடுத்துகிறோம். காலம் இடமளிக்கும் பட்சத்தில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு கூடுதலாக நாம் ஓதுவதற்கான வாய்ப்பை நாம் பெறலாம். இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி குர்ஆனை சரியான முறைப்படி கற்ற தஜ்வீத் சட்டதிட்டங்களை நடைமுறைப்படுத்தி ஓதக்கூடிய ஒரு வாய்ப்பை அடைவோம். அல்லாஹ் லேசாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.